வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நம்ம எஸ்பிஓவில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நம்ம மணி ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பண்ணுறவங்க கூட நீங்கள் பார்ட் டைமாக இதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இதில் நம்ம ஜாயின் பண்ணுறது மூலமாக நம்ம ஒர்க் மட்டும் பண்ணாமல் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம எப்படியெல்லாம் மணி ஏர்ன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில், சோசியல் மீடியாவில் எப்படிலாம் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சோசியல் மீடியா இருந்தால் போதும், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதிலே நம்ம இந்த ஒர்க்கு பண்ணலாம். இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் தரேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 4 மெழுகுவர்த்திகள் எரிந்துட்டு இருந்திருக்கு. அவங்களோட பேர் என்னென்னு பார்த்தோன்னா அமைதி, அன்பு, அறிவு, அப்புறம் நம்பிக்கை. அப்பொழுது காற்று மெலிதாய் வீசி கொண்டிருக்கும் போது காற்றை பார்த்த உடனே எல்லா மெழுகுவர்த்தியும் கொஞ்சம் பயந்துட்டாங்க. அதில் முதலாவது மெழுகுவர்த்தியான அமைதி காற்றை பார்த்தோன்னா ஐயோ காற்று வீசுதே, நான் அணைந்து விடுவணும் அப்படின்னு பலவீனமாக சொல்லியிருக்கு. அது என்ன ஆயிடுச்சுன்னா காற்று பட்டோன்னே அப்போவே அணைந்து விட்டுருச்சு. அதுக்கப்புறம் அன்பு என்ற அடுத்த மெழுகுவர்த்தி காற்றை எதிர்க்க முடியாமல் அதுவும் அணைஞ்சு போயிடுச்சு. மூன்றாவதாக அறிவு என்ற மெழுகுவர்த்தியும் நம்மளால் நம்ம காற்றை எதிர்க்க முடியாது அப்படின்னு தன்னம்பிக்கையிலேருந்து அதுவும் காற்றினால் எதிர்க்க முடியாமல் அணைந்துடுச்சு. 4வது மெழுகுவர்த்தி மட்டும் காற்று வீசிய சில நொடியிலே போராடி ஜெயிச்சிருச்சு. அப்போது அந்த அறையில் இருந்த ஒரு சிறுவன் உள்ளே நுழையிறான். அடடா 3 மெழுகுவர்த்தியும் அணைந்து விட்டதே, ஆனால் ஒரு மெழுகுவர்த்தி மட்டும் அணையாமல் இருக்கே அப்படின்னு கவலையோடு சொல்கிறான். அப்போ தான் அதற்கு எரிந்து கொண்டிருந்த 4வது மெழுகுவர்த்தி சொன்னது, வருத்தப்படாத, நான் இருக்கேன்ல, என்னை வச்சு மற்ற 3ஐயும் பற்ற வச்சுக்கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. சரி, இந்த மெழுகுவர்த்தியை வச்சு நம்ம 3 மெழுகுவர்த்தியையும் நம்ம பற்ற வைத்திடலாம் அப்படின்னு நம்பிக்கை வருது. அப்போ தான் அந்த சிறுவன் கேட்குறான், எல்லா மெழுகுவர்த்தியும் அணைஞ்சிடுச்சு காற்றுனால, நீ மட்டும் எப்படி அணையாமல் இருந்த அப்படின்னு கேட்குறான். அவனோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் அந்த மெழுகுவர்த்தி சொல்லுது, என்னோடய பேர் நம்பிக்கை அப்படின்னு சொல்லுது. அப்போ தான் அவனுக்கு புரியுது, நம்ம எப்போதுமே வாழ்க்கையில் எப்போதுமே நம்பிக்கை மட்டும் இழந்துடக்கூடாது. மற்ற எல்லா 3 மெழுகுவர்த்தியும் அவங்களோட நம்பிக்கை இழந்துட்டாங்க, நம்மளால் காற்றை சமாளிக்க முடியாது அப்படின்னு பயந்து எதிர்க்க முடியாமல் அணைந்து விட்டாங்க. ஆனால் நம்பிக்கை அப்படிங்கிற மெழுகுவர்த்தி மட்டும் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நம்பிக்கையில் போராடி இப்போ அது மூலியமாக மற்ற மெழுகுவர்த்திக்கும் ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கு. ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கை எப்போவுமே ரொம்ப முக்கியம். அதனால் எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம எதையும் நம்மளால் சமாளிக்க முடியும், எதையும் நம்மளால் போராடி ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்ம நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் இருந்தோன்னா நமக்கு எப்போவுமே ஒரு நல்ல ஒரு வெற்றி தான் கிடைக்கும். அதனால் நம்பிக்கையை கைவிடாமல் நம்ம ஜெயிக்கணும்.